அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில விஷ்ணு விஷால் நடித்திருக்கின்ற ஆரியன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். நகரில் தொடர் கொலைகளும் அந்த கொலைகள் எப்படி நடக்கின்றன என்பதை விசாரிப்பதற்காக விசாரணை அதிகாரி வருகிறார். அவருடைய தேடலும் விசாரணையும் தான் இந்த படத்தின் கதை. இந்த படத்தின் நாயகன் அறிவுடை நம்பி, அதாவது விஷ்ணு விஷால், போலீஸ் அதிகாரி, அதாவது நேர்மையான போலீஸ் அதிகாரி. எடுத்த காரியத்தை கச்சிதமா முடிப்பாரு, பயமெல்லாம் கிடையாது, தைரியம் கம்பீரம். அதுதான் அறிவுடை நம்பி. துப்பு துளைக்கு பெரிய அளவுல நடவடிக்கை எடுப்பார், மிஸ் ஆனதே கிடையாது. அப்படி ஒரு போலீஸ் அதிகாரி. அவருக்கு திடீர்னு சென்னையிலிருந்து அழைப்பு வருது, நகரத்துல நிறைய கொலைகள் நடக்குது, அது என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. கொலை நடக்க போவதற்கு முன்பாகவே சரியாக 1 மணி நேரத்துக்கு முன்பு யாரை கொல்ல போகிறார் என்பதை அந்த கொலைகாரன் வெளிப்படுத்துகிறான். அப்படி சொல்லி சொல்லி கொலை செய்கின்ற அந்த சைக்கோ கொலைகாரனை அவர் எப்படி கண்டுபிடிக்கிறார், கொலைகள் எதற்காக நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தின் நாயகனாக அறிவுடை நம்பி என்கிற கதாபாத்திரத்தில் விஷ்ணு விஷால். கம்பீரமான பாத்திரம். அவருடைய காதல் வாழ்க்கை, விவாகரத்து பிரச்சனை என அழுத்தமான வேடத்தில் நடித்து அந்த பாத்திரமாகவே தெரிகிறார். இந்த படத்தில் வில்லனாக நடித்திருக்கிறார் செல்வராகவன். தொடர் கொலைகளுக்கு அவர் தான் காரணம் சொல்லிட்டு தானே செய்யறாரு. அவர் வரும் காட்சிகள் பதட்டமாக இருக்கின்றது. வில்லனாக தோன்றி அவர் நடித்திருந்தாலும் நல்லவனாகவும் நம் மனதில் நிற்கிறார். அந்த பாத்திரத்திற்காக மிக இல்லாத நடிப்பை கொடுத்திருக்கிறார் செல்வராகவன். தொலைக்காட்சி நிருபராக சிரதா ஸ்ரீநாத், விஷ்ணு விஷாலின் மனைவியாக மானசா சௌத்ரி, காவல்துறை அதிகாரியாக அவினாஷ், கருணாகரன் என படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். எல்லோருமே கதைக்கு தேவையாக இருந்து அவரவர்கள் பாத்திரத்திற்கு வலு சேர்த்திருக்கிறார்கள். சைக்கோ த்ரில்லர் கதை அப்படிங்கிறதுனால கதை விசாரணை தேடல்னு பரபரப்பா போகுது. நம்மையும் பின்னாடியே அழைச்சிட்டு போகுது. அப்படி படத்தோடு ஒன்றி பயணிக்கின்ற ஒளிப்பதிவை தந்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் ஹரிஸ் கண்ணன், சண்டை பயிற்சியாளர் சில்வா, படத்தொகுப்பாளர் ஷான் லோகேஷ் என படத்தில் பலரது கடுமையான உழைப்பு படம் முழுக்க தெரிகிறது. பின்னணி இசையில நான் தான் இசையமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு இசையமைப்பாளர் ஜிப்ரான். இந்த படத்தின் கதை எழுதி இயக்கியிருக்கிறார் அறிமுக இயக்குனர் பிரவீன் கே. அதாவது நல்ல கிரைம் த்ரில்லர் கதையை நமக்கு படைச்சிருக்கிறார். அநியாயத்துக்கு எதிரான ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறார் என்கிற எதிர்பார்ப்போடு படத்தை எதிர்கொண்டால் நம் எதிர்பார்ப்பை தவிடு பொடியாக்கி விடுகிறார் அவருடைய கதையில். நல்லவர்களை யாருமே கண்டுகிறது இல்ல, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல, அவங்களுடைய உழைப்புக்கும் மரியாதைக்கும் சரியான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நாட்டில் நிறைய இடங்கள் நடக்குது இல்லையா? யாருமே அவர்களுக்கு உண்மையாகவே இருக்கிறது இல்ல, ஒரு பாசம் கூட காட்டுறது இல்ல, அரசாங்கம் அங்கீகரிக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட சூழல்ல அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறத இந்த படத்தினுடைய கருத்து சொல்ல வருது. விஷ்ணு விஷால் படம்னாலே காமெடியா இருக்கும், த்ரில்லிங்கா இருக்கும், ராட்சசன் மாதிரி பரபரப்பான படமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அந்த படத்துக்கு போனோம். ஆனா போகும்போது பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் இந்த படம் பூர்த்தி செய்யவில்லை. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆரியன் தமிழர்களுக்கு எதிரானவன். தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.